தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யாழில் பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட வன்முறை கும்பல் ஜனாதிபதி ரணில் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. யாழ்ப்பாணம் பொன்னாலை கட்டுவன் ஈவினை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்றைய தினம் மதியம் வீடு புகுந்து வன்முறை கும்பலை சேர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தவர்களின் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் தெரிய வருகையில் சம்பவ தினத்தன்று வீட்டில் தாயும் அவருடைய 3 மகள்களும் மூத்த மகளுடைய கணவரும் இருந்துள்ளனர். இந்த சமயத்தில் 3வது மகளுடைய கணவர் வீட்டிற்கு வருகை தந்து மூத்த மகளுடைய கணவருடன் தகராறில் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். இதன் பின்னதாக அவர் அந்த வீட்டிலிருந்து வெளியேறிய பின்னதாக வன்முறை கும்பலை சேர்ந்தவர்கள் திடீரென்று மதிய நேரம் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். 7 பேரை கொண்ட வன்முறை கும்பலை வீட்டுக்குள் புகுந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் வீட்டில் இருந்த தாய் மற்றும் அவருடைய 3 பிள்ளைகளும் மூத்த மகளுடைய கணவரும் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதை அடுத்து தாயும் மூத்த மகளுடைய கணவரும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். தாக்குதலின் போது தாயுடைய தலை மற்றும் கைப்பகுதிகளில் பலமான காயங்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து மூத்த மகளுடைய கணவரின் இடது காலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் தெரிய வந்துள்ளதை அடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போதே இவ்வாறு வன்முறை கும்பலை சேர்ந்தவர்கள் திடீரென்று மதிய நேரம் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த சம்பவம் புன்னாலை கட்டுவன் ஈவினை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகளை புனரமைத்து தரும் நடவடிக்கை சீரற்ற காலநிலையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீடுகளை புனரமைத்து தரும் நடவடிக்கையில் சுமார் 3 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய உத்தரவுக்கு அமையவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் 12 பில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அந்த ஏற்பாடுகளுக்கு அமையவாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற வீடுகள் மற்றும் பாலங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் சுமார் 65% நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த விடயத்தினை ராஜாங்க அமைச்சர் தெரியப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.